ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த செப்டம்பர் 14ஆம் தேதி நடந்த குரூப் 2 எக்ஸாம்களுக்கான தமிழ் ஆன்சர் கீ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேர் சொல்லை கண்டறிக. நைந்தான். நைந்தான் அப்படின்னா ஆப்ஷன் ஏ நஞ்சு. 102வது கொஸ்டின், படி என்னும் வேர் சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்று எழுதுக. படி என்னும் சொல்லின் வேர் சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி படிப்பேன். படிப்பேன்றத தன்மை ஒருமை. 103வது கொஸ்டின், சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி மீ வான். மீனா வான். 104வது கொஸ்டின், ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து கண்டறிக. ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தெரிவு செய்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை. 105வது கொஸ்டின், குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இத்தொடரில் குமரி என்னும் மூலிகை. குமரி என்னும் மூலிகை எதை சொல்லுதுன்னா கற்றாழை. கற்றாழையும் குமரி சொல்லுது. 106வது கொஸ்டின், பொறுத்துக. அன்னை முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனை. அன்னை முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனை. மூவலூர் ராமாமிர்தம் தேவதாசி ஒழிப்பு சட்டம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே அன்னை முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனை தெரிஞ்சாலே ஆப்ஷன் அடிச்சிருக்கணும். ஆப்ஷன் சி. 107வது கொஸ்டின், தமிழ் இலக்கியத்தில் அளவாய் என்னும் பெயர் இருக்கும் ஊர் எது? அளவாய் என்னும் ஊர் இருக்கும் பெயர் மதுரை. 108வது கொஸ்டின், ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதித்தவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி முத்துராமலிங்கனார். முத்துராமலிங்க தேவர். 109வது கொஸ்டின், சீரா புராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது. சீரா புராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது. அபுல் கசீம். அபுல் கசீம். 110, இரண்டு அடிகள் கொண்ட டேஸால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னியாகும். எதுகை. எதுகை தான் இரண்டு அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் வகை கன்னியாகும். 111வது கொஸ்டின், பொறுத்துக. விசும்பு வானம். விசும்பு வானம். ஆப்ஷன் ஏ. 112வது கொஸ்டின், கீர்த்தனை டேஸ் வகைகள் ஒன்றாகும். கீர்த்தனை பக்தி இலக்கிய வகைகள் ஒன்றாகும். 113வது கொஸ்டின், வஞ்சி திணைக்குரிய சீரமைப்பு. வஞ்சி திணைக்குரிய சீரமைப்பு தேமாங்கனி புளிமாங்காய். தேமாங்கனி புளிமாங்காய். 114வது கொஸ்டின், சொல்லின் வகையை கண்டறிக. வெண்மை. வெண்மைனா வண்ண பண்பு பெயர். ஏன்னா வெண்மை வெள்ளையா இருக்கும்ல, வண்ணம் வண்ண பண்பு பெயர். 115வது கொஸ்டின், வஞ்சி விருத்தம் என்பது. வஞ்சி விருத்தம் என்பது சிந்தடி நான்கை ஒரு பொருள் மேல் செய்யுள் மட்டும் வருவது. ஆப்ஷன் பி. 116வது கொஸ்டின், எழுத்து வகை அறிந்து பொறுத்துக. எழுத்து வகை அறிந்து பொறுத்துக. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 117வது கொஸ்டின், தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவனைய பாவனார். 118வது கொஸ்டின், ஊவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் எது? ஆனந்த விகடன். 119வது கொஸ்டின், தமது தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை உயர்தனி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர். தமிழை உயர்தனி செம்மொழி என பெருமைப்படுத்தியவர் பரிதிமார் கலைஞர். 120வது கொஸ்டின், புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் எது? புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் முதுமொழி காஞ்சி. வெண்குடை இலக்கண குறிப்பு தருக. வெண்குடை இலக்கண குறிப்பு பண்பு தொகை. வெண்குடை இலக்கண குறிப்பு பண்பு தொகை. 122வது கொஸ்டின், திரிகடுகம் என்ற நூலின் ஆசிரியர். திரிகடுகம் என்ற நூலின் ஆசிரியர் நல்லதனார். 123வது கொஸ்டின், சிறுங்கி பேரம் நகரில் வாழும் தலைவன் யார்? சிறுங்கி பேரம் நகரில் வாழும் தலைவன் குகன். 124வது கொஸ்டின், அனகன் என்ற சொல் யாரை குறிப்பதாகும்? அனகன் என்ற சொல் ராமன். நிழல் போல தொடர்ந்தான் இது எவ்வகை ஓமை? நிழல் போல தொடர்ந்தான் இது வந்து வடிவ ஓமை. 126வது கொஸ்டின், பின்வரும் ஓமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர். ஆப்ஷன் சி. 127வது கொஸ்டின், அப்துல் நேற்று வருவித்தான் எவ்வகை வாக்கியம்? அப்துல் நேற்று வருவித்தான் எவ்வகை வாக்கியம்? பிறைவினை. 128வது கொஸ்டின், பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. 128வது கொஸ்டின், பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவு செய்க. ரெனைசன்ஸ் மீட்டுருவாக்கம். 129வது கொஸ்டின், பிழையான இணையை கண்டறிக. பிழையானது இணை வந்து கல்லில் நார் உரித்தல் ஆராய்ந்து பாராமல். ஆப்ஷன் ஏ. 130வது கொஸ்டின், சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது. மலைப்பகுதிகளில் மலைப்பயிர்களும் நிலப்பகுதிகளில் உழவு தொழிலும் நடைபெறுகிறது. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. 131வது கொஸ்டின், தவறான இணையை கண்டறிக. தவறான இணை ஏ முரணி. 131வது கொஸ்டின், தவறான இணையை கண்டறிக. ஆப்ஷன் ஏ முரணி உடன்பட்டு. 132வது கொஸ்டின், தெம்மாங்கு பிரித்தெழுதுக. இந்த தென்மாங்கு பிரித்தெழுது வந்து ஆப்ஷன் ஏ தென் கூட்டல் பாங்குன்னு எழுதலாம். இல்லை ஆப்ஷன் டியில் சொல்கிற மாதிரி தேன் கூட்டல் பாங்குன்னு தேன்பாங்கு அப்படின்னு எழுதலாம். இதில் நீங்கள் எது சரியான விடைன்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 133வது கொஸ்டின், எல்லில் தைலம் போல் எங்கு நிறைப்பொருளை உள்ளில் துதித்த உணர்வுடைத்த போற்றீரே. இப்பாடலடிகளை இயற்றியவர் டேஸ் சித்தர் ஆவார். ஆப்ஷன் பி இடைக்காட்டு சித்தர். 134வது கொஸ்டின், திருப்பல்லாண்டு பாடியவர் குலசேகர ஆழ்வார். ஆப்ஷன் ஏ. 135வது கொஸ்டின், தர்மசேனர் அப்பர் வசிகர் என்னும் பெயர்களை கொண்டவர் சைவாடியார் யாருன்பட திருநாவுக்கரசர். 136வது கொஸ்டின், தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூலை இயற்றியவர் யார்? தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூலை இயற்றியவர் நக்கீரர். 137வது கொஸ்டின், இன்று நாம் உணர்கிறோம் தம்பி எத்தனை இன்னல்களுக்கிடையே தள்ளப்பட்டிருப்பினும் இந்த
பெருங்கார் புதுநாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர் ஆப்ஷன் ஏ பேரறிஞர் அண்ணா. 138 கொஸ்டின். சென்ட்ரியோ மற்றும் லிமரைக்கு என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகளை தந்தவர் ஈரோடு தமிழன்பன். 139 கொஸ்டின். பாவலர் மணி என்னும் பட்டம் பெற்ற கவிஞர் கவிஞர் வாணிதாசன். 140 கொஸ்டின். பின்வரும் நொற்றில் அகர வரிசைப்படி எழுதப்பட்ட நவமணிகளை தெரிவு செய்க. ஆப்ஷன் பி. 141 கொஸ்டின். வினையச்சம் கண்டறிக. வினையச்சம் ஓடித வினையச்சம். வினைமுற்றை தேர்வு செய்க. 142 கொஸ்டின். வினைமுற்றை தேர்வு செய்க. வா அப்படின்னா வந்தான். 143 கொஸ்டின். 144 கொஸ்டின். வழக்குரைஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் நா. பிச்சமூர்த்தி. வழக்குரைஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நா. பிச்சமூர்த்தி. 144 கொஸ்டின். காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர். ஊமை கவிஞர் சுரதா. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கவிரேறு வாணிதாசன். ஆப்ஷன் ஏ. 145 கொஸ்டின். பிரசந்தையார் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் பாவேந்தர் பாரதிதாசன். 146 கொஸ்டின். உணவு உடை அடிப்படை தேவை, அந்த தேவையை பூர்த்தி செய்தனும் முதலிடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா. 147 கொஸ்டின். யாழின் வகைகள் யாவை? யாழின் வகைகள் 4. 148 கொஸ்டின். குடிமக்கள் காப்பியம் எனப்படுவது சிலப்பதிகாரம். 149 கொஸ்டின். பேருளம் தொடுத்த ஆறுயில் நெடுங்கடி வாரால் என்பன போல் மறித்து கை காட்ட இப்பாடலில் பயின்று வருமணி தற்குறிப்பேற்றணி. தன் குறிப்பேற்று பாடுதல் தற்குறிப்பேற்றணி. 150 கொஸ்டின். உமர் புலவர் எழுதிய வேறு நூல் முதுமொழி மாலை. 151 கொஸ்டின். பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகர ஆழ்வார். மாணாக்கர்களை உங்களுக்கு சீருடை இல்லையோ என 152 கொஸ்டின். மாணாக்கர்களை உங்களுக்கு சீருடை இல்லையோ என்ன வகை வினா என்பதை கண்டறிக. கொடை வினா. 153 கொஸ்டின். பின்வரும் விடைக்கேற்ற வினாவினை தேர்வு செய்து எழுதுக. பரிவர்த்தினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதற்கான வினா பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது? ஆப்ஷன் டி. 154 கொஸ்டின். பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு. உணர்த்தினேன். ஆப்ஷன் டி. தன்மை ஒருமை வினைமுற்று. 155 கொஸ்டின். முல்லைப்பாட்டு, நெஞ்சாற்றுப்படை, பட்டினம்பாலை, வாஞ்சி நெடும்பாட்டு, நாலடியார், வேளாண் வேதம், வெற்றி வேர்க்கை, நருந்தொகை. ஆப்ஷன் பி. 156 கொஸ்டின். பொறுத்துக. தமிழ் தூதர் தனிநாயகம் அடிகள். ஆப்ஷன் ஏ. 157 கொஸ்டின். ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் முறையில் குறிப்பிட்டவர் ஆப்ஷன் பி மயிலைநாதர். 158 கொஸ்டின். தமிழ் தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று ஆனந்தரங்கன் நாட்குறிப்பில் உவே சாமிநாதர் குறிப்பிட்டார். ஆப்ஷன் பி சரியான விடை. 159 கொஸ்டின். 159 கொஸ்டின். ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை இது. அறம். ஆப்ஷன் பி. 160 கொஸ்டின். ஆண்மையின் கூர்மை என வள்ளுவர் எதனை கூறுகிறார்? பகைவருக்கு உதவுதலை ஆண்மையின் கூறியவர். 161 கொஸ்டின். ஒழுகல் இலக்கண குறிப்பு தருக. இலக்கண குறிப்பு தொழிற்பெயர். 162 கொஸ்டின். திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. 163 கொஸ்டின். காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பதும் மேல் இத்தொடர் உணர்த்துவது கவிதை எழுதுவது அறிவு. ஆப்ஷன் பி. 164 கொஸ்டின். ஆகு பெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்க. ஆளும் வேலும் பல்லு கொருதி. ஆப்ஷன் சி. 165 கொஸ்டின். பன்னரும் கேக்கின் நன்னலம் கவற்றி இவ்வடியில் இடம்பெற்றுள்ள எதுகை வகை? ஆப்ஷன் சி. பொலிப்பொதுகை. 166 கொஸ்டின். மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் எனும் தலைப்பில் உலகத் தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர் தேவநேய பாவனார். ஆப்ஷன் டி தேவநேய பாவனார். 167 கொஸ்டின். சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி ஆறு. அந்நதியின் பெருமையிலே சோழவள நாடு சோறுடைத்து என்று கவிஞர் புகழவராயினர் என்று உரை நிகழ்த்தியவர் ராபி சேதுபிள்ளை. ஆப்ஷன் டி ராபி சேதுபிள்ளை. 168 கொஸ்டின். கூற்று 1. சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் 26,350. கூற்று 2. உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள். கூற்று 3. விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு மொழியில் உள்ளன. கூற்று 1, 2 சரி, 3 தவறு. ஆப்ஷன் ஏ. 169 கொஸ்டின். மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டதாக கூறப்படுகிறது? 3 வகை. ஆப்ஷன் ஏ. 170 கொஸ்டின். தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறையை சார்ந்தது? முதல் தலைமுறை. 171 கொஸ்டின். கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படும் ஆட்டம் மயிலாட்டம். கரகாட்டத்தின் துணையாட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மயிலாட்டம். 172 கொஸ்டின். 172 கொஸ்டின். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. மரி அப்படின்னா மலை, மாறினா வேறு. 173 கொஸ்டின். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. ஆப்ஷன் சி. இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 174. கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. டெலிகேட் அப்படின்னா பேராளர். 175 கொஸ்டின். இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் சிலோடை அணி.
176 கொஸ்டின். மனோன்மணியத்தில் வரும் கிளைக்காதை எது? மனோன்மணியத்தில் வரும் கிளைக்கதை சிவகாமியின் சரிதம். மனோன்மணியத்தில் வரும் கிளைக்கதை எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவகாமியின் சரிதம். ரகசிய வழி என்ற நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு ஆப்ஷன் ஏ 1891. 178 கொஸ்டின். உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர். உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் குதம்பை சித்தர். 179 கொஸ்டின். முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. ஆப்ஷன் டி தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். முறையானது இதுதான். 180 கொஸ்டின். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டழுக. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டழுக. ஆப்ஷன் டி கணைக்கொடிது யாழ்கோடு செவ்வித ஆங்கு அன்ன வினைப்படு பலால் குழல். 181 கொஸ்டின். அகரை வரிசைப்படுத்தி 181 கொஸ்டின். அகரை வரிசைப்படுத்தி எழுதியவற்றை தேர்க. ஆப்ஷன் ஏ நீங்கள் பாருங்க அது தா தி தி து து. ஆப்ஷன் ஏ சரியான விடை. 182 கொஸ்டின். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலா பட்டர். 183 கொஸ்டின். நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது. நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது திருச்சி திருவரங்க கோவில். 184 கொஸ்டின். தேவதும்பி எந்த ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி. தேவதும்பி எந்த ஆட்டத்துக்குரிய இசைக்கருவினா தேவராட்டம். 185 கொஸ்டின். 185 கொஸ்டின். இந்த பாட்டை எழுதினவர் தம்பி என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா. தம்பி கடிதம் எழுதியவர் பேரறிஞர் அண்ணா. 185 கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. 186 கொஸ்டின். கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சத்தம். ஆப்ஷன் சி உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை. 187 கொஸ்டின். பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்தது என்பதனை கண்டறிந்து சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. யானை தன் வாய் நேரை கொண்ட வலிதோம்பு தடக்கை குன்புறு யாம்பின் தோன்றும். மெய்ப்படிவம். உண்மையாதானே சொல்லியிருக்காங்க, அதனால மெய்ப்படிவம். 188 கொஸ்டின். கலித்தொகையில் முல்லை திணைக்குரிய பாடல்களை இயற்றியவரை தெரிவு செய்க. கலித்தொகையில் முல்லை திணைக்குரிய பாடல்களை இயற்றியவரை தெரிவு செய்க. ஆப்ஷன் பி சோழர் நல்லூர் ரத்தினன். சோழர் நல்லூர் ரத்தினன். 189 கொஸ்டின். சிதவல் இச்சொல்லின் பொருள் தலைப்பாகை. சிதவல்னா தலைப்பாகை. 190 கொஸ்டின். அழகிய குளிர்ந்த கடம்பாவனத்தை விட்டு இறைவன் நீங்கினார். இது எவ்வகை வாக்கியம்? தன்வினை வாக்கியம். 191 கொஸ்டின். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. நான் திடலில் ஓடினேன். நான் திடலில் ஓடினேன் அப்ப தன்வினை. 192 கொஸ்டின். பின்வரும் தொடர் எவ்வகை தொடர் என கண்டறிந்து சரியான தெரிவு செய்க. குமரன் மலையில் நனையாமல் இல்லை. குமரன் மலையில் நனையாமல் இல்லை. பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர். கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினையலையும் பேரை கண்டறிந்து. அரை அறிந்தவர். அரை அறிந்தவர். இவற்றுள் எது தவறான இணை எதிர்ச்சொல்? ஆப்ஷன் பி அகலாது போகாது. 195 கொஸ்டின். பிரித்தெழுக. அஞ்சிலோதி. ஆப்ஷன் டி அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி. 196 கொஸ்டின். பின்வரும் சொல்லின் சரியான பிரித்தெழுது முறையை எடுத்தெழுதுக. ஊன் புதிய விழா. ஊன் கூட்டல் புதி கூட்டல் அவிழா. ஊன் புதிய விழா. 197 கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் திருவிக்கா எழுதாத நூல். மனுமுறை கண்டக வாசகம். மனுமுறை கண்ட வாசகம். ஆப்ஷன் டி. 198 கொஸ்டின். விளக்குகள் தந்த பல ஒளி என்னும் நூலை இயற்றியவர். ஆப்ஷன் பி லிலியன் வாட்சன். லிலியன் வாட்சன். 199 கொஸ்டின். உலகளவில் தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம். ஆப்ஷன் பி புயலிலே ஒரு தோணி. 191 கொஸ்டின் 200 கொஸ்டின். தமிழ் நாடக கலையின் பெர்னாட்சா என்ற அறிஞர் அண்ணா யாரால் பாராட்டப்பட்டவர்? கல்கி.